வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நம்ம ஒரே தேவனை ஆராதிக்கிறோம். சரிங்களா? ஒரே தேவனை தான் ஆராதிக்கிறோம். ஆனா அதே நேரத்துல அந்த ஒரே தேவன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா கேட்க வேண்டும். பைபிளை பொறுத்த வரைக்கும் உபாகம் 6ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனத்துல ஷெமா இஸ்ரேலு யாகவே எக்கா யாகவே எலோஹிம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எபிரேய பாஷையில். ஷெமா இஸ்ரேலு யாகவே எக்கா யாகவே எலோஹிம். அதாவது இஸ்ரவேலுக்கு உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒருவரே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுல என்ன வந்துருது? ஒன்னா நம்பர் வந்துருது. கரெக்டா? ஒருவரேன்னு சொன்ன உடனே நம்பர் 1 தான் நம்ம மைண்டுக்குள்ள வருது. ஆனா பைபிள்ல எபிரேய மொழியில ஒன்னுன்னு சொல்றதுக்கு பல விதமான வார்த்தைகள் இருக்கு. அதுல நம்பர் 1 மட்டும் குறிக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, எபிரேய மொழியில யாக்கீத் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. யாக்கீத்னு ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வெறும் 1ஆம் நம்பரை மட்டும்தான் குறிக்கும். ஆனால் உபாகமம் 6ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தைக்கு எக்காத் அப்படிங்கிற வார்த்தை 1ங்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன பண்றது டிஃபரெண்ட் அப்படின்னா, யாக்கீத்ங்கிற வார்த்தை நம்பர் 1 குறிக்கும். நம்பர் 1 அப்படின்னு அங்க சொல்லப்படல. அங்க எக்காத்துங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இது நம்பர் 1ஐயும் குறிக்கும், ஆனா அதே நேரத்துல பன்மையும் குறிக்கும். என்ன பன்மை அப்படின்னா, ஆதியாகம புஸ்தகத்துல வாசிப்பீங்க, ஆதாமும் ஏவாளும் ஒரே மாம்சமாக இருந்தார்கள். வாசிக்கிறீங்களா? புருஷனானவன் தன் மனைவி விட்டு பிரிந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருந்தார்கள். எப்ப கல்யாணம் ஆனவங்க 2 பேரும் ஒன்ன கைகாலம் ஒட்டிருமா? அப்படியேதான் இருக்கா? அப்படியேதான் பாக்குறீங்களா? இல்லையே. அப்ப என்ன மீனிங்? அந்த ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? என்ன அர்த்தம் அதுக்கு? ஏக சிந்தையாக இருப்பார்கள். புரிஞ்சா உங்களுக்கு? அந்த ஏக சிந்தை அப்படிங்கிறதுக்கு தான் வேதாகம் சொல்லுகிறது ஒரே மாம்சமாக இருப்பார்கள். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரே அப்படின்னா 1ஆம் நம்பர் கிடையாது. அங்க ஏக சிந்தைனா அங்க ஆதாம் ஏவாளும் 2 பேர் தான். ஆனா ஒரே மாம்சம்னு சொல்லப்படுது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஏக சிந்தை. இப்போ இதே வார்த்தை இங்க என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, எக்காத்துங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதே வார்த்தை தான் நம்முடைய தேவனுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை? எக்காத் எலோஹிம். அவர் ஒரே தேவன் தான், ஆனா 3 தனித்தனி ஆழத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவன். அப்ப தேவன் என்கிற பதத்துக்குள்ள, எலோஹிம் அப்படிங்கிற எபிரேய பதத்துக்குள்ள எத்தனை நபர்கள் அடங்கி இருக்கிறாங்க? 3 நபர்கள். ஆழத்துவம் 3 ஆழத்துவத்தில் இருக்கிற கடவுள் அடங்கி இருக்கிறார். அப்ப நம்ம நிறைய நேரத்துல என்ன நினைக்கிறோம்? 3 ஆழத்துவன்றது மறந்துட்டு ஒரே ஆழத்துவத்துக்குள்ள 3 கேரக்டரை திணிக்கிறோம். அப்படி கிடையாது. வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, 3 வித்தியாசமான ஆழத்துவம் உண்டு. அதுதான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறபடி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்ப நம்ம தேவன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலன்னா பல பிரச்சனைகள் உண்டாகும். அப்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய 3 ஆழத்துவம் கொண்ட திரியேக தேவனை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஒருவர் தான். சரி, இதை நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு புரியலைங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா புரியாது. இப்பதான் புரிய வைக்கிறதுக்கு அடிப்படைக்கே வர்றேன். ஒரு பிள்ளைக்கு எத்தனை அப்பா அம்மா இருக்காங்க? பெற்றோர் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு பிள்ளைக்கு எத்தனை பெற்றோர் இருக்காங்கன்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஒரே பெற்றோர் தான் இருக்கிறாங்க. சரி, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வருது இல்லையா? ரிப்போர்ட் வரும்போது கீழே சைன் பண்ண சொல்லுவாங்க. என்ன போட்டிருக்கோம்? பெற்றோர் கையொப்பம் அப்படின்னு எழுதிருக்குமா? எத்தனை பேர் கையெழுத்து போடுவீங்க? அதுல எத்தனை பேர் போடுவீங்க? யார் போடுவா? ஒண்ணு அம்மா போடுவாங்க, இல்ல அப்பா போடுவாங்க. அங்க பெற்றோர் சைன் தான் கேட்டிருக்கு. ஏன் அப்பாவும் அம்மாவும் போடுறீங்க? ஒண்ணு அப்பா போடுறோம், இல்ல அம்மா போடுறீங்க. 2 பேரும் அங்க போடல. எங்க பெற்றோர் சிக்னேச்சர் கையொப்பம்னு போட்டிருக்காங்க. நீங்க யார் கையெழுத்து போடணும்? ஒண்ணு அப்பா அம்மா சேர்ந்து தானே போடுறீங்க. அப்பா மட்டும் போடுறீங்க, இல்ல அம்மா மட்டும் போடுறீங்களே, என்ன காரணம்? அப்ப அப்பாவும் பெற்றோர் தான், அம்மாவும் பெற்றோர் தான். ஓகேவா? ஒத்துக்கிறீங்களா? அப்ப ஒரு பிள்ளைக்கு எத்தனை பெற்றோர்?
நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல, உங்களுக்கு கணக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. அப்பாவும் பெற்றோருங்கிறீங்க, அம்மாவும் பெற்றோருங்கிறீங்க, ஆனா ஒரு பிள்ளைக்கு ஒரு பெற்றோர் தான் இருக்குங்கிறீங்க. இது எப்படி அது கணக்கு? சேர்ந்துதானே பெற்றோர், அப்ப ஏன் ஒரு ஆள் கையெழுத்து போடுறீங்க? அது எப்படி? இதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பெற்றோருங்கிற வார்த்தை ஒரு நபரை கொண்டதல்ல, அது ரெண்டு நபரை கொண்டது. சரிங்களா? தாயையும் தகப்பனையும் உட்படுத்தியது. சரிங்களா? அப்ப அப்பா வந்தாலும் பெற்றோர் தான், அம்மா போட்டாலும் பெற்றோர் தான், ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாலும் பெற்றோர் தான். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இந்த வார்த்தைக்குள்ள எத்தனை பேர் அடங்கியிருக்காங்க? ரெண்டு பேர் அடங்கியிருக்கிறாங்க. அப்பாவையும் பெற்றோர்னு சொல்ல முடியும், அம்மாவையும் பெற்றோர்னு சொல்ல முடியும். இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப நான் வரேன். நம்ம எலோஹிம் அல்லது தேவன் அப்படின்னு நம்ம சொல்ற வார்த்தைக்குள்ள எத்தனை பேர் அடங்கியிருக்கிறாங்க? மூன்று ஆழ்த்தத்துவம் உள்ள தேவன் அடங்கியிருக்கிறார். இப்ப பிதாவாகிய தேவன் வந்தாலும் அவரு தேவன் தான், குமாரன் வந்தாலும் அவர் தேவன் தான், பரிசுத்தாவியானவர் வந்தாலும் தேவன் தான். ஆனா எத்தனை தேவன்? ஒரே தேவன். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா இல்லையா? ஒரு தேவனைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம், ஆனால் அவர் நம்முடைய தேவன் மூன்று தனித்தனி ஆழத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரே தேவன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குள்ளாக அடங்கியிருக்கிறார். அப்ப பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாகிய இயேசு அவருடைய வார்த்தை இருக்கிறார், பரிசுத்தாவியாகிய தேவன் இருக்கிறார். அப்ப மூணு தேவனானா மூணு தெய்வம் இல்ல. எப்படி ஒரு பிள்ளைக்கு ஒரே பெற்றோர் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோமோ அது போல ஒரு பெற்றோர் தான், அதுல ரெண்டு பேர் அடங்குவாங்க. இதை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். நமக்கு புரிகிற வரைக்கும் நான் சொல்றேன். நம்ம மனித அறிவு குறைவானதுதான், இருந்தாலும் நமக்கு புரிந்து கொள்வதற்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெற்றோருக்குள்ள எப்படி தாயும் தகப்பனும் அடங்கி இருக்கிறாங்களோ அது போலதான் நம்முடைய ஒரே தேவனுக்குள்ளாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் அடங்கி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இதுதான் வேதத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதுக்கு என்ன பிரதர் ஆதாரம் அப்படின்னா, ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து நிறைய ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றார், நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், யார் நமது காரியமாய் போவார்கள் சொல்றாரா? அப்ப பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயுமே ஆண்டவர் தன்னுடைய பண்ணைத்தன்மையை காட்டிக் கொண்டே இருக்கிறார். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40 பொதுவா நம்ம திரியேக தேவன் எங்க பாக்குறோம்? புதிய ஏற்பாட்டுல தான் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டுல நமக்கு திரியேகம் இருக்குதா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய டவுட் இருக்கு. இப்ப 48ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நான் நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். யார் சொல்றது இதையா? இது யார் சொல்றது? நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். யார் சொல்றது? இது கர்த்தர் சொல்லுகிறார், யெகோவா சொல்லுகிறார். கர்த்தர்னு நான் நேத்தே சொன்னேன், போல்ட் லெட்டர்ல எங்கெல்லாம் இருக்கோ அது யார் சொல்றது? யெகோவா சொல்றது. நீங்க வேணும்னா முன்னாடி வசனத்துல வாசித்துக் கொள்ளலாம். 10ஆம் வசனத்துல இருந்து இந்த கண்டினியூஷன் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்றாரு? நான் நானே வாசிங்களா, அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன் எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் என் சமீபமாக வந்து நான் சொல்வதை கேளுங்கள். அடுத்தது, நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான காலம் தொடங்கி அங்கே நான் இருந்தேன். யார் சொல்றது? யெகோவா சொல்லுகிறார். அது உண்டான காலம் முதல் நான் அங்கே இருந்தேன். தொடர்ந்து வாசிங்க. இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் யெகோவாகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். முதல்ல பேசுன யெகோவா ஒருத்தர் யார் பேசுறா? ஒரு யெகோவா பேசுறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? அவரை கர்த்தராகிய யெகோவாவும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்பி. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 ஆழத்துவத்தை பார்க்க முடியும். அப்ப பேசுகிற யெகோவா யாருன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசுகிற யெகோவா யாரு? குமாரன். பேசுகிற யெகோவா யாரு? குமாரன். ஏன் தெரியுமா? அவர் தான் சொல்றாரு, கர்த்தராகிய யெகோவாவும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார்கள். அனுப்பப்பட்டு வந்தவர் யாருங்க? பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. இங்க பேசுகிற கர்த்தர் யாரு? இயேசுதான் பேசுகிறார். யெகோவா தான் அங்க என்ன பண்றாரு? பேசிக் கொண்டிருக்கிறார்.
இன்னும் பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல வாசித்தீங்கன்னா உங்கள் யெகோவாவே யெஷுவாவாக வரப்போகிறார். உங்கள் யெகோவா தான் ரட்சகராக வரப்போகிறார். யெஷுவானா ரட்சிப்புன்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டுல ரட்சிப்புன்ற இடத்துல எல்லாம் யெஷுவா யெஷுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல வந்த இயேசுவுக்கு எபிரேய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யெஷுவா அப்படிங்கிறது தான். யெஷுவானா ரட்சிப்பு, ரட்சகர் அர்த்தம். அப்ப யெகோவா இந்த பூமியில எப்படி வந்திருக்கிறார்? யெஷுவாவாக வந்திருக்கிறார். அப்ப உங்களுக்கு டவுட் வந்துடும், பிரதர் பழைய ஏற்பாட்டுல அப்ப யார் பிரதர் இருக்கிறது? யெகோவான்ற பேர்ல யார் இருக்கிறது சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல யெகோவா என்று அழைக்கப்பட்ட தேவன் யார்? மோசே கிட்ட சொன்னார் இல்லையா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது யார்? பிதாவா? பிதாவா சொன்னது? மோசே கிட்ட சொன்னது யாரு? மோசே கிட்ட சொன்னவர் யார்? உபாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் கடைசி அதிகாரத்தினுடைய 2 வசனத்தை வாசிங்க. கடைசி 2 வசனத்தை. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை. இது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் மோசேயோடு கூட முகமுகமாய் பேசினேன். எப்படி? முகமுகமாய் பேசினேன். மோசே, ஆண்டவரே உம்மை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது, என்னுடைய முழு மகிமையை நீ பார்க்க முடியாது, நான் கடந்து போகும்போது என் பின் மகிமையை மட்டும் நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி அவனை மூடிக்கொண்டான்னு பார்ப்போம். ஆனா அதே நேரத்துல தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி வேதமே பல இடத்துல சொல்லுது. யாருக்கு? மோசேயோடு முகமுகமாக பேசின ஒரு தேவனை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுது. ஏசாயா 6 எடுத்துட்டீங்களா? அங்க ஐயோ நான் அதமானேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண பாருங்க. அந்த வசனம் வாசிங்களேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. என்னாச்சு? என் கண்கள் கண்டதே. புரியுதா உங்களுக்கு? தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? சேனைகளின் ராஜாவாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டதே. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் எடுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், நீங்க உங்களுக்கு குறிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக தேவைப்படும். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினார். யாருங்க அது? யாரு? தூதனானவரோடு கூட போராடி மேற்கொண்டவன் யாரு? யாக்கோபு. யாக்கோபோடு கூட போராடினார் ஒரு தூதனானவர் அப்படின்னு சொல்லி ஆதியாகம புஸ்தகம் 38வது அதிகாரம் நினைக்கிறேன், நீங்க அங்க வாசிக்கலாம். கடைசி பகுதிகளில் அங்கே தூதரானவர்களோடு கூட போராடுகிற ஒரு மனிதனாக அங்க யாக்கோபை பார்க்கிறோம். அங்க போராடனோடனே அங்க ஏதோ சண்டை போட்ட மாதிரி இருக்கும் பழைய ஏற்பாட்டுல வாசிக்கும் அந்த பகுதியில. ஆனா இங்க யோசியா தீர்க்கதரிசி அங்க என்ன நடந்தது அப்படிங்கறது எழுதுறாரு. அங்க என்ன நடந்திருக்கு? அவன் அவரிடத்திலே அழுது கெஞ்சினான். வாசிங்க தொடர்ந்து. பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் அவர் நம்மோடே பேசினார். யார் அவரு? கர்த்தராகிய அவர், சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப 3 இடத்துல நாம கர்த்தரை கண்டார்கள் அப்படின்னு பார்த்தோம். மோசேயோடு கூட முகமுகமாக பேசினாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, கர்த்தராகிய ராஜாவை என்னுடைய கண்கள் கண்டதே அப்படின்னு சொன்னாரு. இங்கே தூதரானவரோடு கூட போராடினவர் யாரு? அவருடைய நாம சங்கீர்த்தனம் யெகோவா. இந்த யெகோவா யார்? பிதாவாகிய தேவனா?
குமாரனாகிய இயேசுவா, பரிசுத்த ஆவியானவர்? 8ஆம் வசனம் வாசிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. போதும். ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிக்கணும். முதல்ல நான் ஒண்ணு சொல்றேன். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பேசியிருக்காரு, முகமுகமா பேசியிருக்காரு. ராஜாவை என் கண்கள் கண்டது, அவரோடு கூட போராடின நாம சங்கீர்த்தனம் யெகோவா அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா இங்க என்ன சொல்லப்படுது? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்ப பைபிள் முரண்படுதா? பைபிள் தப்பா சொல்லுதா? சொல்லுங்களேன். பைபிள் தப்பா சொல்லுதா? அப்ப இங்க யாரை சொல்லுது தேவனை அப்படின்னு? யாரை சொல்லுது? பின்னாடி வசனம் வாசி. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்ப அங்க தேவன் யார சொல்லப்படுறது? அங்க பிதாவாகிய தேவனை அங்க சொல்லப்படுகிறது. பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இப்ப பழைய ஏற்பாட்டுல யார் வெளிப்பட்டது? தெளிவா? உங்களுக்கு தெளிவா இல்லையா? இந்த காரியத்தை குறிச்சு உங்களுக்கு யாரா டவுட் இருந்தா என்கிட்ட கேள்வி கேட்க. இப்ப நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்தா இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். எதுக்கு நம்ம வாட்டுக்கு எதையோட கேட்டு அப்படியா? சொல்லுங்க. ஆமா, அதைத்தான் இப்ப சொன்னேன். யோவான் சொல்லுகிறார், தேவனை, பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எல்லாரும் பழைய ஏற்பாட்டுல தேவனை கண்டேன், யெகோவாவை கண்டேன் எங்கெல்லாம் சொல்றாங்களோ அங்க குமாரனைத்தான் கண்டார்கள், வேற யாரையும் காணோம். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் யெகோவா விட்னஸ் சொல்றாங்களா, அவங்க எல்லாம் யாருக்கு விட்னஸ்? இயேசுவுக்கு தான் விட்னஸ். அவங்களுக்கு வேதம் தெரியாதனாலதான் யெகோவா விட்னஸ் சொல்லி திரியறான். சரிதான்? உங்களுக்கு வேதத்தை அவன் சரியா படிச்சா அங்க யாருக்கு விட்னஸ்? அவங்க இயேசுவுக்கு தான் விட்னஸ் ஆகணும். சரி, இன்னும் நான் தெளிவுபடுத்துறேன், இதோட உங்களுக்கு விடுறது இல்ல. இன்னும் வேத வசனத்துல பழைய ஏற்பாட்டுல யார் வெளிப்பட்டார்கள் அப்படிங்கறத குறிச்சு நான் சொல்லக்கூடாது, வேதத்துல இருந்து நீங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. சீக்கிரம் இருங்க, டைம் வேகமா போயிட்டு. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். யார பரீட்சை பார்த்தாங்க? எங்க பரீட்சை பார்த்தாங்க? மேரிபாவின் தண்ணீர்கள். அங்க பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல என்னாகம புஸ்தகம் 23 - 25 வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அங்க வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அங்கே மனுஷர்களுக்குள்ளாக அனுப்பப்பட்டு அங்க என்ன நடந்தது? அங்கே ஆண்டவர் அங்கே ஜனங்களை அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களை கடிக்க வச்ச போது எதற்காக கடிக்க வச்சாரு? ஆண்டவரை சோதித்து பார்த்தார்கள். சோதித்தபடினால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அங்கே சர்ப்பங்களை அவங்களுக்குள்ளாக அனுப்பினார் அப்படின்னு பாக்கிறோம். ஆனா அங்க யார அவங்க பரீட்சை பார்த்தாங்கன்னு வேதம் சொல்லுது? கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். ஆனா என்னாகும் புஸ்தகத்துல யார பரீட்சை பார்த்தாங்கன்னு இருக்கு? யெகோவா தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஆனா அப்ப அந்த யெகோவா தேவன் யாரு? கிறிஸ்து. இன்னும் சொல்லப்படுது, அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை யாருங்க? கிறிஸ்துவே. இன்னும் வேதம் சொல்லுகிறது, மோசையை பற்றி சொல்லும் பொழுது, பார்வோனுடைய குமாரத்தி என்று எண்ணப்படுவதை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை ஏற்றுக்கொண்டார். யார் நிமித்தம்? கிறிஸ்துவின் நிமித்தம். இப்ப பழைய ஏற்பாட்டுல நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட யெகோவா என்கிற தேவன் யாரு? பூமிக்கு வந்த வார்த்தையாகிய கிறிஸ்து தான். அப்ப இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துல முதலாவது பிதாவாகிய தேவனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதான் சொல்றாரு, குமாரனை தவிர பிதாவை ஒருவரும் அடைய முடியாது. அப்ப பிதாவாகிய தேவனை நமக்கு முழுமையாக வெளிப்படுத்துகிறவர். பிதாவை நமக்கு முழுமையாக வெளிப்படுத்தினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமாரன் தான். தேவனுடைய வார்த்தை தான் தேவனை நமக்கு அழகாக வெளிப்படுத்தி காட்டினார். அதனாலதான் அவர் தெளிவா சொல்லுவார்,
என்னை இல்லாமல் பிதாவின் இடத்துல நீங்க போக முடியாது. பிதா கிட்ட போகணும்னா என்கிட்ட வந்தீங்கன்னா தான் பிதா. அதனாலதான் சொன்னாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஏன்னா அவரை வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்பாடு குமாரன் மட்டும்தான், அவருடைய வார்த்தை மட்டும்தான். அப்ப நம்ம தேவன் யாரு? அவர் திரியேக தேவன். அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன். அவர் யெகோவா, அவருடைய நாமம். பிதாவாகிய யெகோவா, குமாரனாகிய யெகோவா, பரிசுத்த ஆவியாகிய யெகோவா. 3 ஆழ்த்தத்துவமும் யெகோவா என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்பட்ட யெகோவா தேவன் என்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இது வேதாகமத்தினுடைய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய சத்தியம். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுட்டீங்கன்னா பைபிள்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. வேத வசனங்களை நீங்க வாசிக்கும் போது எல்லாமே எப்படி இருக்கும்? தெளிவா இருக்கும். இதுதான் திரியேக தேவனுடைய நிலை. சரி, இப்ப ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு. பிரதர், இந்த திரியேகம் எதுக்காக அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். என்ன தேவை இருக்கு பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கடவுள்கிட்ட போய் என்ன தேவைன்னு நம்ம கேட்க முடியாது. ஆனாலும் ஒரு மனிதனுடைய அறிவாக சில விஷயங்களை, கடவுளை புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. இது எல்லாரும் சொல்லக்கூடியது. கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அடுத்தது சொல்றோம், அவருடைய தன்மை, நித்திய தன்மை. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நித்தியமாக பார்க்கிறவராக இருக்கிறார், பேசுகிறவராக இருக்கிறார். அப்படித்தானே? அப்ப அன்பாக இருக்கிறார், பார்க்கிறவராக இருக்கிறார், பேசுகிறவராக இருக்கிறார். இது நித்திய தன்மையா அல்ல இல்லையா? கடவுளுடைய இது நித்தியமாக இருக்கக்கூடிய தன்மையா இல்லையா? சொல்லுங்களேன். கடவுளுக்கு நித்தியமாக இருக்கக்கூடிய தன்மையா இல்ல எப்பாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் இருக்குமா? அது கடவுளுக்கு நித்தியமாக இருக்கக்கூடிய தன்மை தான் இந்த தன்மை. சரி, கடவுள் சிங்கிள் காடா இருக்காரு வச்சுக்கோங்க. இந்த ட்ரினிட்டி எல்லாம் மறந்துருங்க. ஒரே கடவுள் தான் இருக்கார், நம்பர் 1 காட். சரிங்களா? இவர் மட்டும் இருக்கும்போது இவர் யாருக்கிட்ட அன்பு செலுத்த முடியும்? மனுஷங்க மேல செலுத்தலாம் இல்லையா? சரி, மனுஷங்களை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்களேன். மனுஷங்களை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி தூதர்கள் மேல அன்பு செலுத்திருப்பார். ரொம்ப அற்புதமான பதில். சரி, தூதர்கள் எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது. அப்போ ஒரு சிருஷ்டியுமே இல்லாத போது கடவுள் எது மேலேயுமே அன்பு செலுத்த முடியாது. ஒரு சிருஷ்டியுமே இல்லாத போது கடவுள் எது கூடயுமே பேச முடியாது. ஒரு சிருஷ்டியுமே இல்லாத போது கடவுள் ஒன்றையும் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஊமை கடவுளை, இப்படிப்பட்ட குருட்டு கடவுளை, இப்படிப்பட்ட அன்பில்லாத ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை. ஏன் தெரியுமா? நம்ம தேவன் நித்தியமாக திரியேக தேவனாக இருக்கிறார். வேதத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, 24வது வசனம், நீர் என்னிடத்தில் அன்பாய் இருந்தது போலவே. எப்படி? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்முடைய தேவன் அன்பானவர், நித்தியமாக அவர் அன்புள்ளவர். எப்படி? பிதா குமாரனில், குமார பரிசுத்தாவியில், பரிசுத்தாவியானவர் பிதாவில். இப்படி அன்பான ஒரு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிருஷ்டியை படைத்த பிறகுதான் அன்பு கூற வேண்டும் என்ற அவசியம் நம்முடைய தேவனுக்கு கிடையாது. அதே போல ஒரு சிருஷ்டியை படைத்து விட்டுத்தான் அந்த சிருஷ்டி கூட பேச வேண்டும் என்ற அவசியம் என்னுடைய தேவனுக்கு கிடையாது. அவர் தன்னில் தாமே நிறைவுள்ள ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம தேவன் எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன் என்பதை உணர்ந்து பாருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு கடவுள். அந்த ஒரு கடவுள்ங்கிறது நியூமரிக் கடவுளா இருந்தால் அவருடைய தன்மைகள் எல்லாமே இழந்து போன தன்மைகளாகத்தான் இருக்கும். ஒரு படைப்பை படைத்த பிறகுதான் அவர் அன்பு கூற முடியும். ஒரு படைப்பை, ஏதோ ஒரு படைப்பு, அது இந்த படைப்பு தான் இல்ல, மனுஷன் தான் இல்ல, ஏதோ ஒரு படைப்பை படைத்ததுக்கு பிறகுதான் அன்பு கூற முடியும். ஆனா அந்த கையாலாகாத நிலைமை என்னுடைய தேவனுக்கு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? அவர் எப்பவுமே திரியேக தேவன் தான். அவர் எப்பவுமே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராக தான் இருக்கிறார். அப்ப நித்தியமாக பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். இன்னும் நம்ம தெளிவா சொன்னா, தேவன், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி, இப்படி 3 ஆள் தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் தம்மில் தாமே நிறைவுள்ளவராக இருக்கிறார். எந்த குறைவும் அவரிடத்துல இல்லை. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நாம எவ்வளவு நிறைவான ஒரு கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு எந்த கவலை இல்லை. யாருக்கிட்டையுமே நம்ம ஆண்டவரை பத்தி சுவிசேஷத்தை சொல்லுவது நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. யாரு கேள்வி கேட்டாலும் உங்களால சொல்ல முடியும். அப்ப தேவனுடைய வார்த்தை தான் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தாரே ஒழிய முழு ஆழத்துவமும் இந்த பூமிக்கு வரல. பிதாவும் பரிசுத்தாவி எல்லாமே இந்த பூமிக்கு வரல. நிறைய பேர் சொல்லுவாங்க,
உங்க கடவுள் செத்து போயிட்டாரே, அப்ப 3 நாள் இந்த உலகத்தை யார் ஆட்சி செய்தது? எப்பா எங்க கடவுள் யாருன்னு உனக்கு தெரியல. எங்க கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆகிய திரியேக தேவனை ஆராதிக்கிறோம். அதுல ஒரு ஆள் தத்துவமாகிய வார்த்தை தான் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார். அப்ப முழு உலகத்தை ஆளுவதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப நம்ம கடவுள் செத்துட்டாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை மட்டும்தான் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார். முழு ஆழத்துவமும் இந்த பூமிக்கு மனுஷனாக வரல. அப்ப அற்புதமான ஒரு திரியேக தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த திரியேகத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய நேரத்துல நம்முடைய ஊழியக்காரர்களே நமக்கு சரியாக போதித்திருக்கவில்லை. ஒரு காலத்துல பிதா, பிறகு இயேசு, அப்புறம் பரிசுத்தம். இது பைபிள் சொல்ல. அப்புறம் பிதா பெரிய கடவுள், குமாரன் சின்ன கடவுள் கிடையாது. எப்படி பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார்னு இயேசு ஏன் சொன்னார்னா, அவர் இந்த பூமியில மனுஷனாக இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, எபிரேயர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க, அவர் தேவ தூதர்களிலும் சற்று சிறியவரானார். அப்ப தேவ தூதர்களை விட சற்று சிறியவராக இந்த பூமியில இருந்த இயேசு பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று சொன்னது தவறான விஷயம் அல்ல. அதற்காக இயேசுவும் பிதா பெரியவர், இயேசு சின்னவர் அப்படி அர்த்தம் அல்ல. இந்த பூமியில இருக்கும்போது இயேசு பிதாவாகிய தேவன் என்னை விட பெரியவர் என்றுதான் சொன்னார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் கீழ்ப்படுதல் மூலமாக கீழ்ப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. அப்ப குமாரனாகிய வார்த்தை இந்த பூமியில தன்னை தாழ்த்தி கொண்டு வந்தார். அதுக்காக பெரிய கடவுள் சின்ன கடவுள் எல்லாம் கிடையாது. திரியேக தேவன்ல எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. பிதா என்ன சித்தம் வைப்பாரோ அதைத்தான் குமாரன் செய்வார். குமாரனுடைய சித்தத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்வார். இந்த ஆழத்துவத்துக்குள்ள எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற. அதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றார், பிதா என்ன நினைக்கிறாரோ அவருடைய சித்தம் எதுவோ அதை தான் நான் செய்வேன். பிதா செய்கிறது என்னவோ அதை குமாரனும் செய்யும்படியாக பிதா அருளி இருக்கிறார். பிதாவின் இடத்திலே குமாரனுக்கு தான் எல்லா விதமான உரிமைகளும் உண்டு. பிதாவின் இடத்திலிருந்து நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர். இப்படி பாத்தீங்கன்னா குமாரன், பிதா, பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஆழத்துவத்திலே, 3 ஆழத்துவத்தில் இருக்கிற ஒரே தேவனை நாம வேதாகமத்துல பார்க்க முடியும். இந்த தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார்ன்றது புதிய ஏற்பாட்டிலே மாம்ச சரீரத்திலே வந்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே மாம்ச சரீரத்துல வரல. ஆனால் மாம்ச சரீரம் போல காணப்பட்டார். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆபிரகாம் இடத்துல வரும்போது 2 தூதர்கள் 3 தூதர்கள் வந்தாங்கன்னு இருக்கும். அந்த 3 தூதர்கள் ஒருவர் வருகிறார், அவர் கர்த்தர். 2 தூதர்கள் எங்க போயிட்டாங்க? சோதோமுக்கு போயிட்டாங்க. ஒருவர் மட்டும் என்ன பண்றாரு? ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசினார், பிறகு கர்த்தர் கடந்து போய்விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர்கள் மாம்ச சரீரத்தை தான் எடுத்துட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. மனிதனுடைய பார்வைக்கு தோற்றத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சரீரமே ஒழிய அது மாம்சத்துக்குரிய சரீரம் நம்ம சொல்லவே முடியாது. அது பார்வையில அது மாம்ச. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா இயேசு உயிர்த்தெழுந்த சரீரத்தை சொல்லலாம். உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் பார்க்கும் பொழுது எப்படி இருந்தாரு? இயேசு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்தார். ஆனால் அவருடைய பழைய சரீரம் அல்ல, இது மகிமைக்குரிய சரீரம். அதனாலதான் போட்டி இருந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றாரு? இயேசு உள்ள வந்துடுறாரு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய பல இடத்துல ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னும் போது மனித சாயலாக வெளிப்பட்டு இருக்கிறார். சில இடத்துல தூதனானவராக வெளிப்பட்டு இருக்கிறார். பல இடத்துல பல காரியங்கள்ல வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் மனித சரீரத்தை தான் எடுத்து வரணும் தேவையில்லை. மனித சரீரம் போல காட்சி அளிக்க அவரால் முடியும். அவர் அப்படிப்பட்ட அற்புதமான தேவன் தான். அவரால் முடியாது எதுவுமே கிடையாது. இப்ப பழைய ஏற்பாட்டுல வெளிப்பட்டவர் எல்லாமே யாருங்க? தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தான். அதுல யெகோவா வெளிப்பட்டார். அந்த யெகோவா யாரு? தேவனுடைய வார்த்தைன்னு தான் நம்ம சொல்றோம். பழைய ஏற்பாட்டுல பிதா தன்னை வெளிப்படுத்தல. பழைய ஏற்பாட்டுல முழுமையாக வெளிப்படுத்தினவர் கிறிஸ்து தான் எல்லா இடத்திலையும். ஆனால் அங்கே யெகோவாவாகிய கிறிஸ்து வெளிப்பட்டார், யெகோவாவாகிய வார்த்தை வெளிப்பட்டார் எல்லா இடத்திலையும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பிதாவை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் இயேசு. அதுதான் நான் சொல்ல. பிதாவாகிய தேவன் பொதுவான ஒரு விஷயம் வரும் பொழுது, பேசுகிற பொழுது தரிசனத்திலே பிதா வெளிப்படல நான் சொல்ல. தன்னுடைய அந்த நேரடியாக அதான் சொல்றேன், நேரடியாக வெளிப்பட்ட எந்த இடத்திலையுமே இல்ல. இப்ப தரிசனத்திலையுமே பழைய ஏற்பாட்டுல தரிசனத்திலையுமே வெளிப்பட்டவர் யெகோவா நேரில பார்த்தேன். இப்ப ஏசாயா சொல்றார், கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. யார எந்த கர்த்தரை கண்டாரு? கிறிஸ்துவை தான் கண்டார்.
அதான் இங்க ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்முடைய தேவனுடைய நாமம் யெகோவா. அதான் நான் திரும்ப சொல்றேன், தேவனுடைய நாமம் யெகோவா. பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவையும் 3 ஆளத்துவத்தையும் யெகோவான்னு தான் கூப்பிடுறோம். அதான் நான் சொன்னேன், பெற்றோர்ங்கிற வார்த்தைக்குள்ள அப்பாவும் அம்மாவும் அடங்கினாலும் எல்லாரும் பெற்றோர் தான். தேவனுடைய நாமம் யெகோவா, அதுல எந்த மாற்றம் கிடையாது. பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகளுக்கு யெகோவாவாக வெளிப்பட்டவர் கிறிஸ்து தான். அதுல எந்த மாற்றம் இல்ல. வேதாகம் அப்படிதான் சொல்லுது. வேதமே சொல்லுது, சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் அவருக்காகவும் படைக்கப்பட்டது. யார் மூலமாக படைக்கப்பட்டது? இல்ல, யார் ஆக்ஷன்? யார் ஆக்ஷன்? பின்னாடி இருக்கிறது பிதா, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. யார் மூலமாக செய்யப்பட்டது? எல்லாமே கிறிஸ்து தான். அப்ப வெளிப்பட்டவர் கிறிஸ்து தான். அதைத்தான் நம்ம சொல்றோம். அதைத்தான் நான் சொல்றேன். அவர் பின்னாடிதான் இருந்து செயல்படுறாரு. அவரை வெளிப்படுத்தினது இயேசுதான். அதைதான் தெளிவா சொல்றேன். இல்ல, அவர் இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லல. அவர் இருந்தார், அவர் வெளிப்படல, கிறிஸ்து தான் வெளிப்பட்டார். புதிய ஏற்பாட்டுல அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் கிறிஸ்து. வேதம் நமக்கு அப்படிதான் சொல்லுது. வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம அப்படிதான் புரிந்து கொள்றோம். பைபிள் தெளிவா சொல்லுது, தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்பட்டவர் குமாரன் தான். அது வேற யாருமே கிடையாது. குமாரன் வெளிப்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் குமாரன், அங்கே பிதாவாகிய தேவன் பேசுகிறது தீர்க்கதரிசிகளுடைய அந்த காரியத்தில் வந்தாலும் அவர்களுக்கு வெளிப்பட்டவர் குமாரனாகிய வார்த்தையாகிய யெகோவா தான் வெளிப்பட்டார். பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினவர் இயேசுதான். நீங்க புதிய ஏற்பாட்டுல யோவான் சுவிசேஷம் நல்லா படிச்சு பாருங்க, அங்க தெளிவா இயேசு சொல்லுவார், நான் தான் உங்களுக்கு பிதாவை அறிமுகப்படுத்துகிறேன், பிதா நான் தான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன் அப்படிங்கறத தெளிவா ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்க அறிந்து கொள்ள முடியும்.